அண்மையில் வாலியோட ஒரு இன்டர்வியூ வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். நம்முடைய கவிஞர் வாலியோடது. அவரை வந்து உடுமலை நாராயண கவி ஒரு தடவை நிறுத்தி கேட்டாராம், என்ன பாட்டு எழுதுற? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் நீ பாட்டுக்கு எழுதுறிய, ஆணையினாலே என்ன அர்த்தம்? ஒரு அரசர் ஆணை போட்டார்னாலே நடந்து தானடா ஆகணும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு போட்டிருக்கிறிய, சரியா எழுது, என்ன எழுதுற நீ அப்படின்னு. உடனே வாலி மெதுவாக கேட்டாராம், அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, வேறு விஷயம் பேசுவோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? ஐயே அதை பற்றி கேட்காதேன். ஏன் உருப்படுறவனா அவன்? நான் சொல்கிறத என்னைக்கு கேட்டிருக்கிறான்? ஒன்றுமே நான் சொல்கிறத கேட்டதே இல்லை. அவன் உருப்படுறாப்புல எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நிமிஷம், நீங்கள் அப்பா தானே? ஆமாம். நீங்கள் தானே பெற்றீங்க? ஆமாம். அவனுக்கு ஆணையிடுற இடத்துல நீங்கள் தானே இருக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் கேட்கல இல்லை? ஆமாம். நீங்கள் ஆணையிடுறீங்க, அது நடந்து விட்டால்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் அதை கேட்குறதே இல்லை. நம்ம ஆணையிட்டா போராதுங்க, அது நடக்குந்தாதான் அது வெற்றியாக இருக்க முடியும். இந்த நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்து விட்டன, இன்னும் முழுமையான சமத்துவத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை. எவ்வளவு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுங்களா? இப்போ அழகப்பன் சார் வருத்தப்பட்டார். என்ன தெரியுங்களா வருத்தப்பட்டார்? தமிழில் வந்து வழிபாடு செய்யறதுக்கு நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, நான் ஆதரவாக இந்த தமிழ் விடு தூது புஸ்தகத்தை கொடுத்தேன். 2 ஜட்ஜஸ் போட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பி நான் காட்டட்டுமா? புகழேந்தி கிருபாகரன் 2 ஜட்ஜஸ். புகழேந்தி கிருபாகரன் பெஞ்சில் வந்து ஆர்டர் இருக்குது, என்ன தமிழில் வழிபாடு செய்யலாம், குடமுழுக்கு கூட பண்ணலாம், அதை எப்படி செய்யணுங்கிறத பற்றி கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கு ஒரு குழு போட்டு ஆய்வு செய்து முறையாக அதை ஒரு முறையாக்கி தமிழில் வழிபாடு குடமுழுக்கு செய்வதற்கான எல்லாமே அரசு பண்ணலான்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. நான் ஆணையிட்டால் அது ஒரு பக்கம், அது நடந்து விட்டால் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஏன் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்? ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்ன பண்றாங்க? மொழியாவது ஒன்னாவது, சமத்துவமாவது ஒன்னாவது, உலகமாவது ஒன்னாவது, எங்க மரியாதை, எங்க ஸ்டேட்டஸ், எங்க பெருமை, எங்களுடைய உரிமை போயிடுமே அப்படின்னா, அப்ப கடவுளை பத்தி கவலை இல்லை, மொழியை பத்தி கவலை இல்லை, அரசாங்க ஆணையை பத்தி கவலை இல்லை, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பத்தியும் கவலை இல்லை, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் போட்டாலும் கவலை கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேலி கூத்து நீங்க உலகத்தில் பார்க்க முடியாது. சார், நான் லா படித்தவன், நான் ப்ராக்டிஸ் பண்ணல, லாவை போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் பண்ணலைன்னா கூட என் கூட படித்தவங்கள 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு, 2 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ ப்ரூ காஃபி வீட்டில் போடுறாங்க. ரிட்டையர்ட் ஆனால் நாம தான் சார் ஒய்ஃபுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். அது வரைக்கும் அவளை ஊன்னு எல்லாம் மிரட்டுவோம். ரிட்டையர்ட் ஆகிட்டால் அவளுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலம்பரை எழுந்துச்சு நம்ம போட்டு குடிக்கிறிய, நீங்கள் காஃபி போட்டால் நல்லா இருக்காதும்பாவு. வேறு வழி? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன அதில் மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில், சரி நான் அதையும் தெரிஞ்சிட்டதால சொல்கிறேன், நீங்கள் யாராவது சீஃப் ஜஸ்டிஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் பட்டியல் எவ்வளோ பேர் ரிலேஷன்ஸே சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ சந்திரசூட் இருந்தார்ல, ஆமாம், அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸ். நாரிமன் அவருடைய, நான் பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் போய் தேடி பாருங்கள், போட்டு பாருங்கள், ஆர்டிஐயில் போட்டு பாருங்கள், எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுடைய சன்னின்லா அவங்க வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறார். மற்ற இடத்துலலாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறோமே, உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையுமே வருது. நாங்கள் எங்கே போய் முறையிடுவோம்? நாங்கள் எங்கே போய் மோதுவோம்? யார்கிட்ட போய் சொல்லுவோம்? எல்லாம் தியரியில் இருக்கு, ஆனால் நடைமுறையில் இல்லையே. நீதிமன்றங்கள்லேயே எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா யார்கிட்ட போய் நாங்கள் அழுவோம்? புரியல எனக்கு. இப்பதான் சிஜே கண்ணா வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, நெப்போட்டிசம் வந்து கோர்ட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெளியிலேருந்து ஜட்ஜஸ் நம்ம எடுக்கணும், கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படிங்கறத இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவர் சிஜே கண்ணா பேசியிருக்காரு. அதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார். ஸோ சின்சியர்லி ஐ அப்ரிஷியேட் ஹிம். அந்த 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 தன்னை பற்றிய ஒரு பரிசீலனையாவது அவருக்கு வந்திருக்குது. நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாகரத்னம்மா ரியலி ஒண்டர்ஃபுல் லேடி, ரொம்ப ஆழமான படிப்புடையவங்க, கொஞ்சம் நல்ல திங்கிங், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களும் டாக்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு ஒருத்தர் மேல மரியாதை உண்டுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் அப்படியே நிற்குது.
அந்த பரம்பரையில் அவங்க பிள்ளைங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கே ஒழிய வெளியிலேருந்து ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற. அது எப்படி நியாயமா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், தட் இஸ் டிஃபரெண்ட். எஸ்பெஷலி நாகரத்னமா பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி ரெவல்யூஷனரி லேடி, அவங்க ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்மணி. பட் என்ன இருந்தாலும் அவங்க அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாரை மதிச்சாலும் கூட அவங்க ஹெயில் ஃப்ரம் விச் ஃபேமிலிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படிலாம் யாருமே திங்க் பண்றது இல்லை சார் இன்னைக்கு. அதனால எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. நமக்கு வேண்டிய ஒருத்தர்னா கண்ணை மூடிக்கிறோம். என்ன மூடிக்கிறோம்? எனக்கு வேண்டிய ஆளுப்பா, அதுக்கு பிறகு அதை பற்றி ஒன்றுமே விமர்சிக்காத, அவன் நல்லவனோ கெட்டவனோ எதுவுமே நான் காதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு காதை பொத்திக்கிட்டாலும் எதுவாக இருந்தாலும் அதில் என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பழகணும். ஒரு கோணத்தில் சொல்வதுன்னு சொன்னால், கற்கிற நூல்களை நடைமுறைப்படுத்துவது பற்றிய அக்கறை இன்றைக்கு மனித சமூகத்திலே மேலோங்கி வரும். எல்லாத்தையுமே அப்படியே நடைமுறைப்படுத்திட முடியாது. ஆனால் சரியான செய்திகளையும் சிந்தனைகளையும் நாம் எப்படி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அர்ஜ் உள்ளுக்குள்ளேருந்து அவர்களுக்குள்ள புறப்பட வேண்டிய அந்த தேட்டம், இது கண்டிப்பா நடக்கணுமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு வரணும். இந்த லீ குவான் வந்து சரி, உள்ளூர்லேயே எவ்வளோ நாள் இருக்கிறது, கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வருவோமே, நம்ம ஊரையே எவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கிறது. லீ குவான் வந்து சிங்கப்பூரை மாற்றி அமைத்த ஒரு பெரிய சிற்பி, உங்களுக்கு தெரியும். அந்த லீ குவான் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கார். எப்போன்னா, அந்த நாடு விடுதலை அடைகிற போது, விடுதலை இல்லை ஆக்சுவலாக மலேசியா துண்டித்து அவங்களை எட்டி உதைச்சாங்க. அந்த நாடுக்கு ஒன்றும் விடுதலை அடையில. மலேசியா இனிமேல் நான் அவனை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சிங்கப்பூரை கட் பண்ணி வெளியே தள்ளுறாங்க, போ வெளியில் அப்படின்னு. அப்போ அவர் அழுதார். அந்த அழுத வீடியோலாம் இன்னும் இருக்குது. லீ குவான் அப்போ அழறார் அப்படியே. ஆனால் அப்புறம் ஒரு பேச்சு பேசுகிறார், அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பேச்சு பேசுகிறார். புதிய சிங்கப்பூரை அவர் கட்டி அமைக்கிறதுக்கு பேசுகிறார். அப்போது 3 பிரின்சிபிள், ஹி லைடு 3 பிரின்சிபிள்ஸ். என்ன 3, அது மூலமாக சிங்கப்பூரை கட்டி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும். எப்படி? எல்லா சிங்கப்பூரர்களும் ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும். அடுத்தது சொல்றாரு, தாய்மொழி, தாய்மொழி பற்று, தாய் கலாச்சாரத்தில் பிடிப்பு, இவையெல்லாம் தேவை என்பதை நான் அறிவேன். அவர்கள் தாய்மொழி படிப்பதற்கு நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. ஆனாலும் தாய்மொழியை படிக்கிற அவர்கள் கட்டாயமாக ஆங்கிலத்தை படித்தே தீர வேண்டும். நாளை இந்த சிங்கப்பூரை நான் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான இணைப்பாக ஆங்கிலம் மட்டுமே நீடிக்க முடியும். அதனால் இந்த சிங்கப்பூர் மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு, அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் என்ன கேட்க வரேன், இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். நாங்கள்லாம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்களை ஹிந்தி படிக்க விடல. எங்களை மட்டும் ஹிந்தி படிக்க விட்டுருந்தா நாங்கள் அப்படியே வானத்தில் போய் கொடி ஏற்றிருப்போம், நாங்கள் அப்படியே போய் என்னென்ன அற்புதம்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அற்புதமும் பண்ணியிருப்போம். எங்கள் தலைமுறை 2 தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க, ஹிந்தி படிக்க விடலை அப்படின்னு. நான் கேட்குறேன், வடக்கத்திக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லலை? கட்டாயமா இங்கிலீஷ் படிங்கட. நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம், நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. அவன் தாய்மொழி அவன் படிங்கடா. தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது. எவனோ ஒருத்த மட்டும் 2 மொழி படிப்பான், மற்றவன் 3 மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு. சார், எனக்கு நீ கழுதைக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு 3 ஏத்துவ, நீ மட்டும் 2. உன் தாய்மொழியில நீ படிச்சுட்டு மேல வருது ஈஸி உனக்கு, எனக்கு அது கஷ்டம். அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாத்துலயும்? நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே, அந்நிய மொழி. அதனால அப்ப எங்களுக்கு இந்திய அந்நிய மொழி, உனக்கு ஆங்கிலம் அந்நிய மொழி தான், எங்களுக்கு இது அந்நிய மொழி தானப்பா. அது என்ன தாய்மொழியா இல்லை எங்க சித்தியா பெரியம்மாவா? யோசிச்சு பாருங்க. நான் எல்லாரும் நம்ம திங்க் பண்ண தவறிட்டோம். 2-3 தலைமுறையோ இந்தி படிக்க விடாமையே அப்படியே எல்லாரையும் கெடுத்துட்டாங்க. ஏன் அவன் இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கிறது? படிக்க வச்சிருக்கலாம், வரலையே. அங்க போய் பாருங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. அவன் பேசுற இங்கிலீஷை கேட்டு பாருங்க. தமிழை இங்கிலீஷ் பேசுற மாதிரி இந்த உலகத்துல எவனும் இங்கிலீஷ் பேச முடியாது, தெரியுமா?
அவனுங்க ப்ரொனவுன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுகிற லட்சணமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்தியை நான் என் தலைமையில தூக்கணுமா? நான் தனியாக படிப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் காளிதாசன் படிக்கணுங்கிறதுக்காக ஹிந்தி படிப்பேன். அது ஏன் இஷ்டம், அது வேற விஷயம். ஃப்ரீவில் எனக்கு என்னோட சுதந்திரம் இருக்கு. ஆனால் என் தலைமையில தூக்கி நீ வைக்காத, நீ அதை கட்டாயமாக்காத, நான் படிப்பேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல சார். ஒய்ஃபை கூட இப்போ விருப்பம் இல்லாமல் தொட்டா கற்பழிப்புன்ட்டான். ஐயோ, இப்போ அவங்க பவர் ஜாஸ்தியாகிட்டே போகுது. நீ என்னைக்கெல்லாம் புருஷனை உள்ளே வைக்க போகிறாங்களோ தெரில, எதுக்கெல்லாம் உள்ளே வைக்க போகிறாங்களோ தெரில. இவர் சாம்பார் நல்லா இல்லைன்னு திட்டினார், ஒரு வாரம் உள்ளே வச்சு அனுப்புங்க. இனிமேல் அது மாதிரி கூட வரலாம், ஜாக்கிரதையாக இருங்க, எதுக்கு இருங்க. நானே அதை ஒத்துக்கிறேன். எப்போ ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லையோ அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது, எந்த விஷயத்துக்கு சரி. அதெல்லாம் ரொம்ப நியாயமாக இருக்கணும். பெண்ணுக்கான அந்த உரிமை அவளை பற்றிய ஆடை, அவளை பற்றிய வாழ்க்கை, அவள் தன்னுடைய வாழ்வை பற்றிய எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரம் அவளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை நானும் ரெண்டாவது கருத்துக்கு மனசில் இல்லை எனக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு நம்ம யோசிக்கிறோம் இல்லை, அதே மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்லை. லீ குவான் சொன்ன முதல் பிரின்சிபிள் எல்லாரும் இங்கிலீஷ் படிங்கன்னாரு. அடுத்தது சார், அடுத்த வார்த்தை இந்த சிங்கப்பூரை உருவாக்குறதுக்காக இன்டலெக்சுவல் இம்போர்ட் மஸ்ட் பி டன். அது என்ன இன்டலெக்சுவல் இம்போர்ட்டு? உலகத்தில் பல பகுதியில் சயின்ஸ் வளர்ந்துருக்கு, சிந்தனை வளர்ந்துருக்கு, என்ஜினியரிங் வளர்ந்துருக்கு, நிறைய பார்வை வளர்ந்துருக்குது. நம்ம வெக்கப்படாமல் என்ன பண்ணணும், நாங்கள் எங்கள் தாய்நாட்டிலேயே எல்லாத்தையும் வெட்டி முறிப்போம்னு உட்காந்துருக்கக்கூடாது. இன்டலெக்சுவல் இம்போர்ட்டு முதல்ல அவனை கொண்டார். ஆனால் லீ குவான் எவ்வளோ கெட்டுக்காரன் தெரியுங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் இன்டலெக்சுவல் இம்போர்ட் நவ், தென் ஆஃப்டர் 20 years we will start intellectual export. நீங்க 20 வருஷம் அவனை கொண்டா நீங்க வச்சு அவன் எப்படியெல்லாம் எல்லாத்தையும் பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு அவனை விட நீ மேல போகணும் சார். ஒரு நல்ல மாணவனுக்கே இலக்கணம் என்ன சார்? ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு ஆசிரியரை தாண்டி போவது தானே ஒரு நல்ல மாணவனுக்கு இலக்கணமே. இதை வெக்கம் இல்லாம அவர் சொல்றாரு, இன்டலெக்சுவல் இம்போர்ட் இஸ் எசென்சியல் ஃபார் சிங்கப்பூர் நவ், சோ we will bring. அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிறார். கடைசியா ஒன்று சொல்றாரு, ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் ஆன் எனி அக்கவுண்ட், 0% டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன். அட் த சேம் டைம் என்ன, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மிக அதிக சம்பளம் கொடுக்கப்படும். நம்ம ஊர்ல தான் ₹1 ₹2 பல பேர் இருந்துடுறாங்க. நம்மளாம் முடியல, நமக்கெல்லாம் அந்த 50,000 1 லட்சம் இருந்தால் கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. எப்படி சார் நீ இவ்வளவு பெரிய பவர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க குறைவா சம்பாதிச்சா வாழ முடியுமா? அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்க வேணாமா? அவங்க எத்தனை பேர் பார்க்க வராங்க, அவங்கள எத்தனை பேருக்கு அவங்க விருந்து கொடுக்கணும், எத்தனை இடத்துக்கு அவங்க போகணும், எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்க எத்தனை அசிஸ்டன்ஸ் தேவை, அவங்க எத்தனை பேரை வச்சு வேலை வாங்கணும், அவங்களுடைய அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும்னா எல்லாத்துலயும் அறிவாளியா தலைவன் இருந்துட முடியுமா? சயின்ஸ் தெரியுமா, இன்ஜினியரிங் தெரியுமா, எல்லாத்தையும் தானே நீங்க அதுக்கு ஒரு ஆள் அசிஸ்டன்ட் வச்சுக்கணும். ஸோ ஹைலி பெய்டு. இன்னைக்கு உலகத்தில் அதிக சம்பளம் அரசியல் தலைவர்களுக்கு தரப்படுகிற நாடு சிங்கப்பூர். மிக அதிக சம்பளம். ஆனா ஒரு வினாடி அவங்க ஊழல்னு தெரிஞ்சா முடிஞ்சதுக்கு அந்த உயிரை போயிடும். 0% டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அண்ட் தே வில் பி பெய்டு வெரி ஹை. அந்த நாட்டிலேயே அதிக சம்பளம் அவங்களுக்கு இருக்கும். சார் இப்படி திங்க் பண்றா சார் லீ குவான். அதனால சிங்கப்பூர் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறது. அந்த கருத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இவ்வளவு காலமா அதையே திரும்பி 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 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்றாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பலரை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த உண்மைகளை ஆழமா சிந்திப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடமை உடையவர்கள். இன்னும் கொஞ்சம் போறேன். நான் முதலியே சொன்னேன், இந்திய சமூகத்தில் இது விடுதலை அடைந்த போது நிறைய குழப்பம் இந்த நாட்டில் விடுதலை அடைந்த போது. ஏன்னா அப்பதான் பிரிவினை நடந்திருக்கு, மத கலவரம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட கற்பழிப்பு நடந்திருக்கு, சொல்ல முடியாத பல துயரங்கள் நடந்திருக்கு. கஜானா அப்படியே வறட்சியா காலியா இருக்கு, எதையுமே செய்ய முடியாது, நேருவால எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாம அவங்க எல்லாம் பவருக்கு வராங்க. நாம இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நேரு அவமானமா பேசுறோம். அந்த சூழ்நிலையில அவர் போய் உட்கார்ந்த போது அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறது அந்த சூழ்நிலையில பவருக்கு வந்தவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உட்காந்து பக்கனே பேசலாம் சார். இப்ப கூட நான் சார் ராமாயணம் சொல்லும் போது நான் சொல்லுவேன், தசரதன் ஒரு முட்டாள்,
ஏன் முட்டாள்? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? மகனை பார்த்து, நான் உனக்கு பட்டம் கட்டிட்டு நான் காட்டுக்கு போகிறேன், உனக்கு பட்டம் கட்ட போகிறேன் அப்படின்னா. உடனே ராமர் சரி அப்படின்ட்டார். உடனே கைகை போய் பார்த்தான். அவன் முடியாது, என் பிள்ளைக்கு தான் பட்டம் கட்டணும், ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, உன் பிள்ளைக்கு வேணா பட்டம் வச்சுக்கோ, ஆனால் ராமன் தயவுசெய்து காட்டுக்கு போகணும்னு சொல்லாதேன்னு சொல்லி அவளோட போராடினாரு. செத்து போட்டாரு தசரதர். இதான் ராமாயண கதை. சண்டை கிண்டை போட்டு கடைசி செத்து போயிட்டாருன்னு. இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், எத்தனாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அதுலேயே தகராறு. சில பேர் 70,000ன்றான், சில பேர் 1,00,000ன்றான், சில பேர் 11,000ங்கிறான், சில பேர் இல்லைங்கிறான். அது இருக்கட்டும், அது ஒரு எப்படி இருந்தாலும் அந்த கதை நான் படிச்சிருக்கிறேன் ராமாயணம். இப்போ பாருங்களேன், முதல்ல இந்த ஆள் என்ன சொன்னான்? ராமனுக்கு பட்டம் கட்டி காட்டுக்கு போகிறேன்னா. அடுத்தது கைகிட்ட என்ன கேட்டான்? பட்டம் வேணா கட்டு பரதனுக்கு, ராமனை காட்டுக்கு அனுப்பாதேன்னா. எவ்வளோ ஃபூல் பாருங்களேன். இவன் தான் காட்டுக்கு போகிறதா இருந்தான், மகனையும் காட்டுக்கு அனுப்புகிறான்னா. புளியோதரை கட்டப்பா, 2 பேருமா சேர்ந்து காட்டில் போய் உட்காந்து பொட்டலத்தை பிரித்து சாப்பிட்டுட்டு, நீ ஆச்சு நானாச்சு என் பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பேன்னு காட்டில் போய் சும்மா இருந்திருக்கலாமே, ஏன் செத்தான்? எப்போ கேட்குறேன் பாருங்க, 1000 வருஷம் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு நான் நிதானமாக யோசிச்சு இதை பண்ணியிருந்தா அவன் உயிரோடு இருந்திருக்கலாம் இல்லையா நான் யோசிப்பேன். அந்த நெருக்கடியான நேரத்தில் இது தசரதனுக்கு தோணுமா? அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் ஒரு செகண்டில் இது அவ்வளவுமே ஒரு மனுஷனுக்கு தோண முடியுமா? எனக்கு கூட இந்த விசாரணை கமிஷன்லாம் வரும்போது சிரிப்பாக இருக்கும். நீ இப்போ உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு விசாரிக்கிற, நீ சுடாமல் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் துப்பாக்கியை உள்ளே வைத்திருந்தார், அவன் அங்கே என்ன பாடுபட்டான்னு அவனுக்கு தானே தெரியும், களத்தில் இருந்தவனுக்கு தானே அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், பின்னாடி உட்காந்துட்டு எதை வேணாலும் வக்கனையா பேசலாம். அந்த நெருப்புக்குள்ள உட்கார்ந்து ஓடினாம் பாருங்க, அவனுடைய வேதனை. இந்த நாடு பற்றி எரிந்த போது பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக பதவி ஏற்கிறார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் அவருக்கு. ஒரே மதக்கலவரம். காந்தி ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு, பட்டேல் ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு, மக்கள் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சாகணும். அந்த மனுஷன் தலையை பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி, அதில் கூட இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னு கேட்டால், நேருவை விட பட்டேல் பெரிய அறிவாளி, நேரு ரொம்ப கம்மி, ஐக்கியூ ரொம்ப கம்மி, பட்டேல் பெரிய அறிவாளி அப்படின்னு. இதுலேயே நீங்கள், நானும் பட்டேலுக்கு விரோதி இல்லை, பட்டேல் நல்ல இன்டலெக்சுவல், வெரி என்ன சொல்கிறது, ஃபோம் லீடர், அதெல்லாம் ரெண்டாவது டவுட்டே கிடையாது. நானும் கொச்சையாக விமர்சிக்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் பட்டேலை விட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டில் இருந்தான். யாருக்கா தெரியுமா? பட்டேலை விட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டில் இருந்தான். யாருக்கா தெரியுமா? யார் அது சார்? இப்போ விகடன் பிரசுரம் போட்டிருக்காங்க ஓமந்தூராரை பற்றி. புத்தகத்தை வாங்கி படிங்க. எனக்கு ஒன்றும் கமிஷன் இல்லை. இல்லை, ஓமந்தூராரெலாம் எவ்வளவு பெரிய தலைவர் சார். அவர் என்ன சொல்கிறாரு, ஹைதராபாத் பக்கத்தில் தானே இருக்கு, அப்போல்லாம் தான் உங்களுக்கு பெரிய ஏரியா இல்லை. ஓமந்தூரார் சொல்கிறாரு, நேருவுக்கு சொல்கிறாரு, ஹைதராபாத்தில் தப்பு நடக்குதுங்கன்னார். நேரு சொன்னார், என்ன நடக்குதுன்னாரு. பாகிஸ்தான்லேருந்து பிளேன் வருதுங்கன்னார். 5-6 பிளேன் ஆயுதங்களை கொண்டாந்துருக்குதுங்க அப்படின்னார். நேரு சொன்னார், இவருக்கு என்ன பண்ண சொல்கிறீங்கன்னார். இல்லைங்க, நாம் நீங்கள் துப்பாக்கி எனக்கு உடனே அனுப்புங்க, இராணுவத்தை உடனே எனக்கு அனுப்புங்க. ஹைதராபாத்துக்குள்ள ஏதோ தேச விரோதமான காரியம் ஆரம்பமாகுது, நம்ம இப்பவே ஒடுக்கலைன்னா சரியா வராது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நேருவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ஹோம் மினிஸ்டர்னு பட்டேலுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நான் சொன்னா நேரு கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்களா கவனிங்க. பட்டேல் சொல்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், இருங்க பார்ப்போம் அப்படி. அந்த நேரத்தில் ஓமந்தூரார் பார்த்தார், சரி இவங்க 2 பேர்த்தையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. யூ ஓன்ட் பிலீவ் சார், கோயம்புத்தூர்ல லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டு நாம் எப்படி துப்பாக்கி தயாரிக்கலாம் முடியுங்க, ஆரம்பிங்க. என்ன வேணும் அதுக்கு? கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், துப்பாக்கி தயாரி எல்லாம் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஹைதராபாத் பிரச்சனை முத்தி நிஜாம வீழ்த்தணும்னு முடிவு பண்ணுற போது அதுக்கு பிளான் வேணும். 5 முனையிலேருந்து தாக்கணும் அப்படிங்கிற பிளானு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ட்ட ரெடியாக இருக்குது. 5 முனையிலேருந்து தாக்கணும் அப்படிங்கிற பிளான் அவர்கிட்ட ரெடியா இருக்கு. இங்கேருந்து படம் எப்படி போகணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அப்ப படையெல்லாம் கரெக்ட், அவங்கள போய் தாக்குறதுக்கு ஆயுதங்கள் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ன போது சொன்னார், என்கிட்ட இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னார், என்கிட்ட இருக்குது அப்படின்னார். யாரை கேட்டு நீ துப்பாக்கி பண்ண சார்? நேரு கோவத்தில் கேட்கிறார், யாரை கேட்டு நீ துப்பாக்கி பண்ண? இவர் பதில், யாரை கேட்கணும்,
யாரை கேட்கணும்? உன்னை கேட்டு நீ ஹெல்ப் பண்ணியா? இல்ல, குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருந்த. நானா பார்த்தேன் இந்த ஏரியா என் கண்ட்ரோல்ல இருக்கு, நான் துப்பாக்கியை தயாரிச்சு வச்சிருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, ரெடியா போய் பிடிக்கலாம். பட்டேல் அந்த இணைப்பு விழாவில் பேசுகிற போது சொன்னார் என்ன, இது என்னுடைய வெற்றி என்பதை விட ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய வெற்றின்றார் பட்டேல். விகடன் பிரசுரத்தில் ஓமந்தூரை பத்தி புஸ்தகம் இருக்குது, எடுத்து படிங்க. நான் என்ன கேட்கிறேன், நேருவா பட்டேலான பட்டேலை மட்டும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறமே, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பத்தி பேசுங்கடா, எங்க ஊருக்காரனை பத்தி பேசுங்கடா. இந்த நாட்டை ஆண்டவன்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு 5ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர், அவ்வளவு பெரிய அறிவாளி இருந்திருக்கிறாரு. பட்டேல் ஜெயிச்சாரு கரெக்ட், எங்கால் துப்பாக்கி கொடுத்தாரு. அது பட்டேல் ஜெயிக்கணும் அப்படி துப்பாக்கி வேணும் இல்ல, அது எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தகங்களை படிக்கிற போது அதில் இருக்கிற அந்த உண்மைகளை நம்ம உள்வாங்கணும். சார், படிக்கும் போதே ஏற்கத்தக்கது எது, விளக்கத்தக்கது எது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட படிக்கணும். நமக்கு அந்த என்ன சொல்றது, வடிகட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். டீ வடிகட்டி குடிச்சா போறாது, பாலாடையில் பால் வடிகட்டினா போறாது. படிக்கிறதுல வேண்டாததெல்லாம் வடிகட்டுறதுக்கு தெரியணும். இது இது வேஸ்ட், வேணாம் வேணாம், இது நல்லதில்லை உடம்புக்கு, இது சரி பரவாயில்ல. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அம்பேத்கர் மனு தர்ம சாஸ்திரத்தை எரிச்சார்னு நம்ம படிக்கிறோம், ஏன் எரிச்சார் அவரு? அது எல்லாமே 100% பர்ஃபெக்டா இருந்தா அதை எரிக்கணும்னு நினைச்சிருப்பாரு அவரு. அது 100% பர்ஃபெக்டா இல்லை. இன்னைக்கு என்ன கொடுமை தெரியுமா, எங்களால மனு தர்ம சாஸ்திரத்தில் இப்படி சொல்லிடலாம், அது ஒரிஜினல் மனு தர்ம சாஸ்திரம் இல்லை. சரி, அப்புறம் வேற இடத்துல இருந்து எடுத்து அது டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்குது, அதுக்கு மீனிங்கே வேற, நீங்க டிரான்ஸ்லேஷன் தப்பா சொல்றீங்க. ஒரு புக்காவது ஒழுங்கா ஒரிஜினலா ஒரு புக்கு கொடு, இதான் மனு தர்ம சாஸ்திரம்னு கொடு, படிச்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்றோம். அது சரியா இருந்திருந்தா அம்பேத்கர் எரிச்சிருப்பாரு. அதை ஏன் எரிக்கணும் அவருக்கு தோணுச்சு? அவர் வேணான்னு நினைக்கிறார். அவர் பேர் சொன்னாலே இப்ப பல பேருக்கு எரியுது. சார், இது ஜனநாயக நாடு. எங்கிட்ட கூட சில பேர் சேர்த்துறாங்க, ஒரு காலத்தில் ஒழுங்காக ராமாயணம் பாரதம்னு பேசிட்டு தேங்காய் மூடி வாங்கிக்கிட்டு சௌக்கியமாக மாலைகள்லாம் போட்டுட்டு பட்டு புடவை பட்டு வேஷ்டி எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சௌக்கியமாக இருந்தியா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா, எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் நீ பேசுகிற, உனக்கு இதெல்லாம் தேவையா, இல்லை இங்கே பொட்டி வாங்கிட்டியா அங்கே பொட்டி வாங்கிட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. பொட்டி வாங்குற அளவுக்கு நான் ஏழை இல்லை, அது மட்டும் இல்லை, நான் மானஸ்தன். நான் மானஸ்தன், எவங்கிட்டையும் ஒரு சல்லி காசு, என் காசு இருந்தால் விட மாட்டேன். இன்னும் ராயல்ட்டி வரல சார், ஒரு காசு என்னது வெளியில நல்லா விட மாட்டேன், இன்னொருத்திட்ட போய் ஒரு காசு வாங்கவும் மாட்டேன், கையேந்தி வாங்க மாட்டேன். எனக்கு எதுக்கு? அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நான் யாரையும் சொல்ல விரும்பல, அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க, அவர் பேரை நீங்க திரும்பி திரும்பி சொன்னதுக்கு பதிலாக கடவுள் பேரையாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஓஷோ சொன்னதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஓஷோட்ட சொன்னால் ரொம்ப பக்திமானவர், தினம் 1008 தடவை கடவுள் பேரை சொல்வார். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா 8:30 வரைக்கும் பூஜை பண்ணுவார். கடவுள் பேரை சொல்லாமல் அவர் இருக்க மாட்டார். உட்கார்ந்தாலும் கடவுள் பேர், எந்திரிச்சாலும் கடவுள் பேர், எப்போவுமே கடவுள். அப்படியா? உங்களுக்கு தெரியும், ஓஷோ கிண்டல் அடிப்பாருன்னு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். சார், சாமியார் ஒரே ஊரில் இருக்கக்கூடாது சார், இது ஒரு நோட் போட்டுங்க. அவங்க ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணும். எவ்வளோ நேரத்தில் போகணும்னு நான் கணக்கு சொல்லட்டுமா? நான் சாஸ்திரம் படிச்சுவேன். என்ன தெரியுங்களா, காலையில் கறந்த பசுமாட்டை மாலையில் கறப்பதற்குள்ளாக சன்னியாசி வேறு ஊருக்கு போக வேண்டும். எவ்வளோ டைம் பார்த்தீங்களா உங்களுக்கு? 12 ஹவர்ஸ்க்கு மேலே கிடையாது. காலையில் கறந்த பசுவை மாலையில் கறப்பதற்குள்ளாக அல்லது மாலையில் கறந்த பசுவை காலையில் கறப்பதற்குள்ளாக ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. 12 ஹவர்ஸ்க்கு மேல அவங்க தங்கக்கூடாது, அடுத்த இடத்துக்கு போயிடணும். சன்னியாசிகளுக்கு விதிக்கப்பட்டது. இப்ப எப்படினா, கறப்பதற்கு இனிமேல் அந்த ஊரில் யாருமே இல்லை என்ற வரையில் அதே ஊரில் தங்கி கறக்க வேண்டிய அளவுக்கு கறந்து விட்டு அதன் பிறகு அடுத்த ஊருக்கு போகலாம். காலம் இப்ப மாறி போச்சு. ஓஷோ கிண்டல் அடிச்சார். அது மாதிரி அந்த சாமியார் அந்த வீட்டுக்கு போனாரு, ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு. அந்த அந்த வீட்டுக்கு போனால் அவன் வீட்டுக்கு இல்லை அவர் போய் ஒரு ஊரில் உட்கார்ந்தாரு. அந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க. எங்கள் ஊரில் சார் அந்த ஆள் ஒரு 24 ஹவர்ஸ் கடவுள் பேர் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பான், ரொம்ப பக்திமான். அப்படியா? உச்சுவா? ஆனால் ஒன்று, எவனுக்கும் ஒரு 10 காசு செய்ய மாட்டான், எவங்கிட்டையும் இனிமையாக பேச மாட்டான், யாருக்கும் நல்லது செய்ய மாட்டான். ஆனால் அவன் கடவுள்கிட்ட சாமி கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். அப்படியா? நாளைக்கு காலைல பார்த்துக்கிறேன்.
மறுநாள் காலையில் அவன் பூஜை எத்தனை மணிக்கு பண்ணுவான்னு கேட்டார். அவன் 7க்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் பூஜை பண்ணுவான். 7க்கு போயிட்டார் இந்த சாமியார் அவன் வீட்டு வாசலில். அவன் பேர், ஐயோ இங்கே நான் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி யாராவது இங்கே இருந்தால் என்ன கொண்டு விடுவீங்க, அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காதவன் பேர் அங்கே போட்டுங்க, ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு யார் பிடிக்காத அவன் பேர் அங்கே போட்டுங்க. நான் வெறும் கீப் இட் அஸ் எக்ஸ், அவ்வளோதான், நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அவன் வாசலில் போய் நின்னார். அவன் அப்போ தான் பூஜை ஆரம்பிக்கிறான். டிங்கின்னு மணியெல்லாம் அடித்து பூஜை ஆரம்பித்தான். அவன் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். வச்சுங்க ஏபிசிடி, அது பிரச்சனை இல்லைல்ல, ஏபிசிடி அவனு பேர் சொல்லி கூப்பிடணும்ல. வாசலில் போய் நின்றுக்கிட்டு, இப்போ எங்கள் வீட்டு வாசலில் வந்தால் சுகீஷ் உண்டான ஒருத்தர் கூப்பிடுவார், சார் இருக்காரான்னு. அது மாதிரி ஏபிசிடி 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 கத்துறார் சாமியார். அவன் பூஜை பண்ணலான்னு உட்காந்தா ஒருத்தன் பேர் சொல்லி கூப்பிட்டா எரிச்சலாக இருக்கும்ல அவனுக்கு, இரிட்டேஷன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பூஜை பண்ண முடியல அவனால். எந்திரிச்சு நேராக வெளியே வந்தான். அறிவிருக்கா அவனுக்கு? நிம்மதியாக பூஜை பண்ண விட்றியா, சாமி கும்பிட விட்றியா? நீ இப்போ எப்போ பார்த்தாலும் என் பேரை சொல்லிச்சு உயிர் எடுக்கிறிய, ஏன் இப்படி? இதே தான் நீ மேலே போனால் அவர் கேட்பார். என்னன்னா சும்மா அவர் பேரை கூப்பிட்டே இருந்தா அவர் என்னடா பண்ணுவார்? அவரை போட்டு இம்சை பண்ற, வேற ஏதாவது ஒழுங்கா ஒரு வேலையை பாடுறா. இந்த நாட்டில் வேலையை பார்க்க வேண்டியவர்கள் வேலை பார்க்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். அவரவருக்கு பிடித்த தலைவர் பெயரை சொல்லுகிற போது ஏன் கடவுள் பெயரை சொல்லி இருக்க கூடாது என்று கேட்பது ஒரு ஜனநாயக நாட்டில் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது. தன் கொள்கையை இன்னொருவனுக்கு திணிப்பது என்பது தவறான ஜனநாயகம். சார் நான் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஒன்றும் அரசியல் ஆர்வம் இல்லை. ஆனால் என்ன சொல்லட்டுமா, ஜனநாயக நாட்டில் அரசியல் பற்றி சிந்திக்காமல் யாராலும் இருக்க முடிவதில்லை. நான் ஏன் இதை பற்றி பேச போறேன்? இல்லை, நிம்மதியாக இருந்தேன், சௌக்கியமாக இருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லை, என்னால் நான் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால சொல். இன்னும் சொன்னால் மணிக்கணக்காக சொல்லிட்டு போகலாம். நிறைய நம்முடைய இலக்கியங்களில் நேரிய சரியான பாதை வழங்கப்பட்டது. ஆனால் தேவையற்ற, அவற்றை பின்பற்றாத, நல்லவற்றை நடைமுறைப்படுத்தாத ஒரு குழப்பம், அது காரணமாக நாம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறோம். கற்கிறோம், கற்ற வழியில் நிற்கிறோமா என்று கேட்டால் தேர்தலில் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம், சிலையாக கூட நிற்கிறோம். ஆனால் கற்ற வழி நிற்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்ற பதில் வேதனையாக இருக்கிறது. கற்பது போராது, கற்ற வழியில் நிற்பது என்பது மிக முக்கியம் என்ற கருத்தை உங்கள் மனதில் இன்றைக்கு விதைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கம். ஆங்கிலத்தில் இப்போ ஜென்ரேஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சுமாராக தான் சொல்கிறோம். ஒரு 15 வருஷ கால 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th முடித்த காலேஜில் இருக்கிற ஜென்ரேஷனை 1 ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது 1946 46லேருந்து 65 வரைக்கும் பேபி பூமர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ தமிழ் அதோட மொழி எப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு 80 வரைக்கும், 65லேருந்து 80 வரைக்கும் ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு சொல்லி மில்லினியல் ஜென்ரேஷன் எக்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாம் அந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்கோம். 80லேருந்து 94 வரைக்கும், 95 வரைக்கும் சுமார் மில்லினியல் ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. இந்த 95லேருந்து 2010 வரைக்கும் ஜென்ஸின்னு சொல்கிறாங்க. 2010லேருந்து இப்போ இருக்கிறது ஜென்ரேஷன் ஆல்ஃபா. ஏன்னா இந்த 5 கிளாஸிஃபிகேஷன், இந்த ஓரோ ஜென்ரேஷனும் புரிதல் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். மேடம் இப்போது திருப்பி சொல்லும்போது திருவிழாக்கள் தலைமுறைகளுக்கான முக்கியமான கண்காட்சியும் தலைமுறைகளுக்கானன்னு சொல்லுவோம். பட் இந்த தலைமுறைகள் டிஃப்ரெண்ட், ஒரு 4-5 தலைமுறைகள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அந்த தலைமுறைகள் கூட எப்படி பேசுறது? இப்போ மேடம் பேசும்போது நம்ம எல்லாருமே 5 ஜென்ரேஷனும் ஈக்குவலி அட்டென்டிவாக இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ஜென்ரேஷன் கூட பேசுகிறதும், ஜென்ரேஷன் ஜெட் கூட பேசுகிறதும், மில்லினியல் கூட பேசுகிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நானும் பார்த்துட்டு இருக்கோம், இப்போ அரசு பணிகள்லேயும் புது டிஎன்பிசி தேர்வு முடித்து புது ஜென்ரேஷன் உள்ளே வர்றாங்க. பழைய ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம், எங்கள் ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம். இந்த தலைமுறைகள் எல்லாமே அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு விஷயத்தை அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது. அதில் முக்கியமான ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், விலங்குகளில் மனிதன் தான் ஃபஸ்ட்டு 4 வருஷம் 5 வருஷம் ரொம்ப சப்போர்ட்டோட
வாழ வேண்டிய ஒரு விலங்கு. மற்ற விலங்கெல்லாம் பிறந்த உடனே எழுச்சி நம்ம ரன்னிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிக்கு வந்துடுவாங்க. பட் ஒரு மனிதன், ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு 5 வருஷம் அவன் ரொம்ப சப்போர்ட் தேவைப்படும். இந்த 5 வருஷத்தில் தான் அவன் முக்கியமான விஷயம் மொழி கற்றுக்குறோம். அவன் சொசைட்டியோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அவன் கற்றுக்குறோம் இந்த 5 வருஷத்தில், ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஓரோ ஜென்ரேஷனும் இது அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இல்லைன்னா அந்த விஷயம் உள்வாங்கிறது. ஜென்ரேஷன் ஆல்ஃபான்னா அவர் 2010க்கு பிறந்தவங்க பிறந்து வளரும் போதே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் ஜென்ரேஷனில் தான் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஜென் ஜி ஜென்ரேஷன், அவங்க இப்போது இந்த வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் எல்லாம் இப்போ அவங்க தான் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உள்ளே வர்றாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை சந்திக்கிறது அல்ல சவால்களை சந்திக்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ஏன் இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள், நானும் ஒரு ஜென் ஆல்ஃபாவுக்கு பெற்றோராக இருக்கும். அவங்க கூட பேசுகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க கூட அணுகிறது நம்ம முன்னாடி எல்லாம் எங்கள் தலைமுறையில் கேரட் அண்ட் ஸ்டிக், அப்பா கோவப்படுவாங்க, ஒரு வடி எடுத்து சில சமயத்தில் இதுவும் கிடைக்கும், திட்டு கிடைக்கும். புது ஜென்ரேஷன் கூட இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியில் போகிறது ரொம்ப கஷ்டம். என்னென்னா அவங்க பார்க்குற உலகம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இப்போ மேடம் சொன்னோம், இந்த ஜென்ரேஷன் பார்க்குற உலகம், புது ஜென்ரேஷன் பார்க்குற உலகம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த இப்போ பேச்சாளர்களானாலும் எழுத்தாளர்களானாலும் இது எல்லாருமே, இப்போ அரசு அலுவலர்களானாலும் இந்த தலைமுறைகளோட வித்தியாசம் எப்படி அணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அவனோட பிரெயினில் வயரிங் இருக்குது. இந்த பிரெயின் வயர் ஆகிறதுல வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் அவனுக்கு கிடைக்கிற இன்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது புரிதலோடு நம்ம பேரண்டிங் ஆனாலும் டீச்சிங் ஆனாலும் அல்லது அவங்க கூட பேசுகிறதானாலும் அவங்களுக்கு இன்புட் புத்தகங்கள், அவங்களுக்கு எழுத்தாளர், இப்போ நீங்கள் எழுத்தாளர்கள் புது ஜென்ரேஷனுக்கு எழுதுகிற விதம் இல்லைன்னா அவங்க புரிதல் விதம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ மேடமே 30 செகண்ட் ரீலில் ஒரு பெரிய ஒரு லைஃப் லெசனே சொன்னாங்க. ஸோ புது ஜென்ரேஷனும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் கருத்து சொல்கிற ஒரு ஜென்ரேஷனாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பார்க்குற படங்கள் இல்லைன்னா அவங்க ஈவன் பெயிண்டிங், இப்போ நான் பார்க்குற ஒரு பெயிண்டிங் எங்கள் பையன்கிட்ட பார்த்தாலும் நாங்கள் 2 பேரும் பார்க்குற விதம் பார்வை அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. படங்கள், மூவிஸ் ஆனாலும் புத்தகம், ஒரே புத்தகம். இப்போ நான் லேஸ்டாக சொல்ல சாலி ரூனின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்தது. சாலி ரூனியோட புத்தகம் நானும் படித்தோம், அவனும் படித்தோம். நாங்கள் 2 பேரும் அதுலேருந்து அதை பார்த்த விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பேரண்ட்ஸான நம்ம இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைகளாக இருக்காங்க, இது தயவு செய்து கொஞ்சம் மைண்டில் வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம ஜென்ரேஷன் கூட பேச முடியும். இந்த ஜென்ரேஷன் கூட பேசுகிறது ரொம்ப கிரிட்டிக்கல். உங்களுக்கு தெரியும், இப்போது எல்லாருமே ஸ்க்ரீன் பார்க்காத, வாட்ஸ்அப் பார்க்காத, யூடியூப் பார்க்காத, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் அல்ல இதெல்லாமே நம்ம சொல்கிறோம். பட் அது எப்படி ப்ராக்டிக்கலாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நீங்களே தெரியும், குழந்தைகள்னால் இப்போ சின்ன குழந்தைகளே யூடியூப் பார்த்து தான் சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளால் மாற்ற முடியாது. பட் அது எப்படி நம்மளால் ஆக்டிவாக இவங்க கூட எப்படி என்கேஜ் பண்ணுறது, இந்த நியூ ஜென்ரேஷன் கூட என்கேஜ் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு சவால். இதுக்கு நான் ஒரு 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண முடியும், பேரண்ட்ஸால் பண்ண முடியும்னு ரொம்ப ஒன்று நான் பார்த்ததுலேருந்து இந்த எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி எப்போவுமே அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டின்னா, சின்ன குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு விளையாட போனாலும் இல்லைன்னா ஒரு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போனாலும் அல்ல அவர் கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு கொஞ்சம் நேரம் யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் சம் டைம் சின்ன குழந்தைய கூட வெளியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தயவு செய்து டைம் எடுத்து பண்ணுங்கள். அது நீங்களும் சேர்ந்து பண்ண. மேடம் சொல்கிறாங்கல்ல, பசங்க நம்ம வாயால் பேசி பிரயோஜனம் இல்லை, உங்களை பார்த்து தான். இப்போ மேடம் சொல்லும்போது தான் நான் பேச வேண்டிய ஃபுல் விஷயம் நான் மாற்றி யோசித்தோம். பிகாஸ் தலைமுறைகள் கூட பேசுகிறது தான் புத்தக திருவிழாக்கள்னு சொல்லும்போது, தலைமுறை கூட பேசுகிறதுக்கு ஆஸ் எ பேரண்ட் நானே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம எப்படி இதை கொண்டு வரலான்னா, அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நீங்களும் சேர்ந்து தயவுசெய்து ஒரு டைம் ஒதுக்கி
நீங்கள் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம், பசங்க உட்காந்து கணக்கு போடுறோம், எல்லாமே சொல்கிறோம். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அவங்க ஒரு கூட போங்க, குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுலேருந்து நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது இருக்குது. எந்த ரீல்ஸ்லேயும் எந்த யூடியூப்லேயும் கிடைக்காத விஷயங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இருக்குல்ல. ஒரு கேமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஜென் ஆல்ஃபா கூட ஒரு செஸ் விளையாட்டு வந்தோம் ஒரு 3 மணி நேரம் முன்னாடி. ஸோ நான் என்னென்னா, சின்ன பையன் ஒரு 5ஆம் கிளாஸ் இருக்கும், நான் கேம் தோத்துட்டோம். 10 வயசு பையன் கூட நான் தோத்துட்டு தான் வந்திருக்கோம். அதுலேருந்து என்ன புரிதல்னா, அவன் அந்த கேமை பார்த்ததுக்கும் நான் பார்த்ததுக்கும் இருக்கிற வித்தியாசம். எனக்கு அந்த டேஞ்சரை நான் புரிதல் முடியலை. பட் அந்த விளையாட்டுலேருந்து என்னன்னா, ஐ ஆம் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் ஹிம். இப்போ அவங்க கூட என்னால் பேச முடியுது. என்னென்னா, ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் இன் மென்டல் ஆக்டிவிட்டி. பண்ண செஸ்ஸும் ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி, நீங்கள் பேசலாம். ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ப்ளீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு பசங்க கூட நீங்கள் தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்யூச்சர் இருக்குல்ல, இப்போ நம்ம எஜுகேஷன் ஆனாலும் இது ஃப்யூச்சர் இன்னொரு 10 இயர்ஸில் நம்ம பார்க்குற உலகம் ரொம்ப வித்தியாசமாகிடும். அந்த வித்தியாசமாக இருக்க உலகத்துக்கு இப்போது நம்ம நினைக்கிற விஷயங்களிலும் வித்தியாசமான விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் முக்கியமான அவங்க கூட புது ஜென்ரேஷன் கூட எப்படி அணுகணும், அவங்க கூட எப்படி பேசணும், அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தயவுசெய்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அதை ஒரு விஷயம், அந்த வித்தியாசம் நம்ம கட்டாயமாக புரியணும். இந்த எழுத்தாளர்கள் இல்லைன்னா படைப்பாளர்கள், ஈவன் மியூசிக், இவங்க எல்லாரும் யாரெல்லாம் க்ரியேட்டிவாக இருக்காங்களோ, யாரெல்லாம் இவங்க கூட பேசணும், புது ஜென்ரேஷன் கூட பேசணும், இல்லைன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ண நினைக்கிறாங்களோ, இந்த சேலஞ்ச் எல்லாருக்கும் இருக்குது. பேரண்ட்ஸான நமக்கு இருக்குது, டீச்சர்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் இன்னும் யோசிச்சிங்கன்னா, எப்படி இந்த பிரெயின் வயரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எந்த மாதிரி இன்புட்னால இந்த பிரெயின் வயரிங் டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் யோசிக்கலாம். இதில் ரைட் ஆர் ராங் ஆன்சர் கிடையாது. யாருமே இது மாஸ்டர் பண்ணதும் கிடையாது. ஸோ நீங்கள் பசங்களை போய் பார்க்கும்போது, இனிமேல் அவங்க ஸ்க்ரீனில் இருந்தாலும், அதில் நான் ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும், தயவுசெய்து அந்த ஜென்ரேஷன் ஆர் யூஸ் டு கம்யூனிகேட்டிங், யூஸ் டு சீயிங், யூஸ் டு இந்த மாதிரி விஷயங்கள். அவங்க அந்த பிறந்து வளர்ந்ததே இந்த விஷயங்கள்லாம். நம்மெல்லாம் அந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து பிறக்கும்போது இதெல்லாம் பார்த்ததில்லை. ஸோ அவங்க இதை அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அதை புரிதல் மைண்டில் இருந்தீங்கன்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம், அவங்க கூட என்கேஜ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் சிஸ்டம். பேரண்ட் ஆனாலும் டீச்சர்ஸ் ஆனாலும் அது ஈஸி கிடையாது. பிகாஸ் அவங்க வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜென்ரேஷன். இங்கே இருக்காங்க, ஜென் ஜி இருக்காங்க, ஜென் ஆல்ஃபா இருக்காங்க. ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சு தயவுசெய்து அணுகுங்க. தென் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃப்ரெண்ட். இது மட்டும்தான் இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறோம். திருப்பியும் பேச வந்ததுலேருந்து மேடத்தோட பேச கேட்டு தான் நான் ஃபுல்லாக என்னென்னா, ஜென்ரேஷன் இஸ் வாட், நம்ம தலைமுறைகள் கூட தான் பேசுகிறோம். இந்த தலைமுறைகளுக்கு இருக்கிற சந்திப்பு, இந்த மேடையே எத்தனை ஜென்ரேஷன், ஒரு 4-5 ஜென்ரேஷன் இங்கே இருக்காங்க. உங்களெல்லாம் பார்த்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்களுக்கும் வப்பாசிக்கும் நன்றி சொல்லி விடுபடுறேன். நன்றி, வணக்கம்.